அந்த சாமியார் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குழந்த பிறக்கிற சீன் காட்டுவாங்க இல்லைங்களா? அப்போ நர்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு பொம்பளை குழந்த பொறந்திருக்குன்ட்டு. என்னதான் பொண்டாட்டிய பிடிக்காத ஒரு மனுஷனா இருந்தாலும், குழந்த பொறந்தத ஒரு நியூஸ் கேட்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு சிரிப்போ, இல்ல ஏதாவது ஒரு ரியாக்ஷனோ பண்ணுவாங்க. அவர் அப்படியே சிலை மாரி அப்படியே நிப்பாரு. என்னடா இவரு ஒரு ஒரு லிட்டில் பிட் சந்தோஷம் இல்ல பொண் குழந்தை, ஒரு பையன் பொறந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுவாங்க, ஒண்ணுமே. அப்பவே கொஞ்சம் லைட்டா டவுட் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சாமியோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ வெளிநாடுன்னு சொல்லதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் சொல்லுவார்ல, ஒரு வெளிநாட்டு மனுஷன். ஸோ அவங்களும் ஒரு வெளிநாட்டு, இவங்களும் வெளிநாட்டு வேலை செய்கிறாங்க, ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு அது இன்றைக்கி தான் தோணுச்சு. அன்றைக்கி தோணுது, போன எபிசோட்ஸில் பார்த்தது அந்த சாமியார் எதுக்கு அந்த ஒரு ரியாக்ஷனே கொடுக்கல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதே மாதிரி சாமியார் தான் கல்பிரேட், அவர் தான் அக்யூஸ்டு. அதை சூப்பராக ராஜா சாரும் முரளியும் கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கான எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய சீன் காமெடியாக இருந்துச்சு. லலிதா அம்பிகா முரளி பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கங்கா மாடு அந்த கேஸும் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. என்னென்னா, அந்த வில்லேஜில் இருக்க இன்னொரு மேன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாடு ரொம்ப பால் கறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் அதை திருடிடுவாங்க. அதை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஒரு கோவிலுக்கு கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ராஜாலாம் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, கங்கா மாடோட குட்டியை கங்கா மாடு 2 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கா மாடு குட்டியை கன்றுக்குட்டியை அந்த வீட்டில் சேர்த்துருவாங்க. அந்த சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு.